கழிச்சு படம் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து என்ன காரணம்? ப்ரோ எஸ்டிஆருக்காக தான் ப்ரோ வந்தோம். அதில் செம்மையாக நடிச்சார் ப்ரோ எஸ்டிஆர் ப்ரோ. அனல் மேலே பனித்துளி பாட்டு வேற மாதிரி ப்ரோ. கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது எம்ஆடி ஆத்தாடி தான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த சாங் தான். அதுக்கப்புறம் அந்த லூசு பண்ணு அது டிஃப்ரெண்டான வைப்பு கொடுக்கும். நான் வந்து தனுஷ் ஃபேனு, தீவிரமான தனுஷ் ஃபேனு. அவர் சிம்பு ஃபேனு. 2 பேரும். ஆனால் அவர் நான் தனுஷ் படம்னா அவரை கூப்பிட்டு போவேன், சிம்பு படம்னா அவர் என்னை கூப்பிட்டு போவேன், மாற்றி போய்ப்பாங்க. பாட்டே இல்லாமல் இட்டேன். யுவன் எஸ்டிஆர் சொல்லவே வேண்டாம். சிம்புவோட கம்பேக்கோட மூவியே வந்து வல்லவன் அன்பதான் தான். ரீலீஸ் ஆயிருக்கு. திருப்பி இந்த படத்துக்கு நீங்கள் வந்ததுக்கான காரணம் இல்லை, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எஸ்டிஆர் தாங்க. அப்புறம் யுவனோட சாங்ஸ் தான். ஸோ இந்த 2 தான் அந்த டைம்லேயும் சரி இப்பயும் சரி ரொம்ப ப்ளஸ்ஸாக பார்க்குறேன் நான். அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பார்த்த முக்கியமான காரணமும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த 2 விஷயம் தான். ஒன்று எஸ்டிஆரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் தான். அதுக்கப்புறம் நயன்தாரா அவரோட கெமிஸ்ட்ரி இருக்குது. அதனால் ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இந்த படத்தில் அப்படி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் ஒன்று வரும். அப்போ சின்ன வயசில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். அது இந்த பல்லுக்கடை அப்படின்னு மாறுவார். அதெல்லாம் ரொம்ப அந்த டைமில் பயங்கரமாக இருக்கும். இவனோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் செம்மையாக இருக்கும். ஸோ அது நிறைய குட்டி சீன்ஸ் தான். பட் அதெல்லாம் ஃபன்னாகவும் இருக்கும். சந்தனோட காமெடி ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். எனக்கு எல்லோரும் அந்த சின்ன பிட்டு தான். பட் நல்லாயிருக்கும் சீன்ஸ்லாம். இல்லை, அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது எம்ஆடி ஆத்தாடி தான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த சாங் தான். அதுக்கப்புறம் அந்த லூசு பண்ணு அது டிஃப்ரெண்டான வைப்பு கொடுக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாருமே அந்த 2 சாங் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மிச்சம் அடிஷ்னல் சாங்லாம் போனஸ் மாதிரி. மியூசிக்கு படம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டோரி லைன் கூட நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாகவும் பார்க்கலாம், ஒரு மாதிரி எமோஷனாகவும் இருக்குது. எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் கமர்ஷியல் மாதிரியே இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த படத்தில் வந்து எஸ்டிஆர் யுவன் காம்போ வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கு. ஆமாம் ப்ரோ. உங்களோட ஃபேவரட் சாங் இல்லைன்னா ஃபேவரட் சீனில் போட்ட பிஜிஎம் எது உங்களுக்கு பிடிக்கும்? ஃபேவரட் பிஜிஎம்னா அந்த காதல் வந்துருச்சு ஒரு இதில் வந்து நடுவில் வந்து மழையில் டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். நயன்தாரா இவங்களும் அந்த பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக வந்து இந்த படத்தை எப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் மன்மதன் ரிலீஸ் பண்ணாங்க. பட் வல்லவனுக்காண்டி வந்து ரொம்ப நாள் வெயிட்டிங்கு. நான் பாட்டே இல்லாமல் இட்டேன். யுவன் எஸ்டிஆர் சொல்லவே வேண்டாம். சிம்புவோட கம்பேக்கோட மூவியே வந்து வல்லவன் அன்பதான் தான். கண்டிப்பாக 50th ஃபிலிம் வந்து இதோட வெறித்தனமாக ஒரு காம்போ. ஏன்னா வல்லவன் மன்மதன் வந்து ரிலீஸ் டைம் வந்து தெரியும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் அந்த டைமிங்லேயே வந்து எஸ்ஆர் வந்து ஏ சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுக்கோமோ அதே ஜென்ரேஷன் தான் இப்போ இந்த கேர்ள் பஸ்டி வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்குது. கேர்ள் பஸ்டிக்குள்ளதை வந்து நம்ம எஸ்ஆர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. பட் இதே வல்லவன் மன்மதன் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி எஸ்ஆர் 50 இருக்கும். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக இதோட ஏ சர்டிஃபிகேட்டை வந்து பயங்கரமாக வந்து எஸ்ஆர் வந்து கம்பேக் கொடுப்பாரு. அவர் இருக்க சிச்சுவேஷன் தெரியல. பட் அவரோட ஓன் ஸ்டோரியில் வர படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவரோட படத்தை அவர் நடித்தா நாங்கள் பார்த்துருக்கோம் 2 படமும். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் எஸ்டிஆர் பண்ணாருன்னா ஹாப்பியாக தான் இருப்போம் நாங்கள்.